ஜெய்பீம் விசாரணை திரைப்படங்கள் இரண்டுமே காவல்துறையின் கைது, விசாரணை போன்ற உண்மை சம்பவங்களை வெளிப்படுத்திய திரைப்படங்கள். சாதாரண மக்களிடம் ஒரு மனநிலை இருக்கிறது. அதான் இதுதான்டா போலீஸ், காக்கா காக்கா படம்லாம் வெற்றிகரமா ஓடுறதுக்கு காரணமே என்னன்னா போலீஸ்னா இப்படிதான் இருக்கணும். அந்த ஜெய்பீம் திரைப்படம், அந்த ஜெய்பீம் திரைப்படத்துடைய நாயகனாக இருந்த நீதிபதி சந்திர கிட்ட நானே பேசுறேன், ஐயா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம திரைப்படம் போலே நடந்திருக்குது அப்படின்னு. எனக்கு அந்த டீட்டெயில் கொஞ்சம் அனுப்புங்களா அப்படின்னாரு. என்கிட்ட இருக்க தகவல் அனுப்பிச்ச உடனே அவர் சொன்னார், உடனடியாகவே ஹேபியஸ் கார்பஸ் மனு போட சொல்லுங்க, உடனடியாகவே என்னென்ன கலாய்வு செய்யணுன்ற. இப்போ போலீஸ் ரொம்ப அதிகமாக தான் அவங்களுடைய டார்ச்சரோ அணுகுமுறையே இருக்கு அப்படிங்கிறது தான் நான் பார்த்த அளவில் எனக்கு தெரியுது. இந்த ஜெய்பீம் படம் வந்தது, அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னாக்கா 8 வழக்கு 10 வழக்கு ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி டார்ச்சர் நடக்கும். இது அதனால அது எவ்வளோ நாள் நான் கிட்டத்தட்ட 1000 வழக்கு எடுத்திருக்கோம். இதில் 1993 அத்தியூர் விஜய் வழக்கிலிருந்து இது வரைக்கும். ஜெய்பீம் கதை தொடர்பாக சொல்லுகிற போது நம்முடைய சந்துரு அடிக்கடி சொல்வார், ஒரு பழங்குடியின பெண், அவளை கொண்டு போய் போலீஸ் அதிகாரி முன்னர் நிறுத்துகிறார்கள். நடந்தது நடந்து விட்டது, இனி என்னவாக போகிறது, இந்த பணத்தை நீ எடுத்துக்கொள் என்று அவர் கொடுப்பார். அவளால் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கூட ஈட்ட முடியாது, அவ்வளவு வறிய நிலை. ஆனால் அந்த பணத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்து, எனக்கு நீதிதான் முக்கியம் என்று சொல்லிவிட்டு வந்தால் அவள்தான் உண்மையிலேயே வீரப்பெண் என்று அவர் சொல்வார். கஸ்டடியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மனித உரிமை மீறல் ஏற்படும் போது கஸ்டடியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உடனடியாக தலையீடு செய்ய வேண்டியது இலவச சட்ட உதவி ஆணைக்குழு. இவர்களுக்கு இருவரும் கஸ்டடியில் இருக்கும் போது நடந்ததனால் அவர்களுக்கு வசதி இருக்கா வசதி இல்லையான்னு பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. உறுதியாக இலவச சட்ட உதவி ஆணைக்குழு இது தலையீடு செய்ய வேண்டும். சைலேந்திர பாபு சொல்றதெல்லாம் போராது. நம்ம சீஃப் மினிஸ்டரே காவல்துறையினுடைய வன்முறை என்னன்னு தெரிஞ்சவர் தான், அவரே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் தான். எல்லாம் தெரிஞ்சா கூட நம்ம ஆளும் கட்சி ஆன உடனே எல்லாத்தையும் மறந்து போயிடணும். உரிமை திக்கட்டும் ஒலிக்கும் மண்ணின் குரல். அட்டக்கத்தி தினேஷ், ஆனந்தி, ஆடுகளம் முருகதாஸ், சமுத்திரக்கனி, கிஷோர் உள்ளிட்டோர் நடிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் உருவான திரைப்படம் விசாரணை. சந்திரகுமார் எழுதிய லாக்அப் என்ற நாவலை அடிப்படையாக வைத்து விசாரணை திரைப்படம் உருவானது. சூர்யா, பிரகாஷ்ராஜ், லிஜோமோல் ஜோஸ், மணிகண்டன், ரஜிசா விஜயன் உள்ளிட்டோர் நடிப்பில் தாசே ஞானவேல் இயக்கிய திரைப்படம் ஜெய்பீம். 1993-94 காலகட்டத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி ஜெய்பீம் திரைப்படம் எடுக்கப்பட்டது. ஜெய்பீம் விசாரணை திரைப்படங்கள் இரண்டுமே காவல்துறையின் கைது, விசாரணை போன்ற உண்மை சம்பவங்களை வெளிப்படுத்திய திரைப்படங்கள். ஜெய்பீம் திரைப்படம் வெளியாகும் நேரத்தில் சாத்தான்குளம் காவல் மரணம் நடந்து தமிழ்நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதே போன்றதொரு காவல் சித்திரவதை காஞ்சிபுரம் பகுதியில் நடந்துள்ளதாக தமிழ்நாடு புதுச்சேரி காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டியக்கம் குற்றம் சாட்டுகிறது. இப்போ போலீஸ் ரொம்ப அதிகமாக தான் அவங்களுடைய டார்ச்சரோ அணுகுமுறையே இருக்கு அப்படிங்கிறது தான் நான் பார்த்த அளவில் எனக்கு தெரியுது. இந்த ஜெய்பீம் படம் வந்தது, அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னாக்கா 8 வழக்கு 10 வழக்கு ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி டார்ச்சர் நடக்கும். இது அதனால அது எவ்வளோ நாள் நான் கிட்டத்தட்ட 1000 வழக்கு எடுத்திருக்கோம். இதில் 1993 அத்தியூர் விஜய் வழக்கிலிருந்து இது வரைக்கும். அதெல்லாம் கொஞ்சம் எடுத்தனால விளைவு இருக்குது, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கூட இந்த இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 2 பேரை எப்படி சித்திரவதை பண்ணியிருந்தா அவங்க டயாலிசிஸ் பண்ணுற அளவுக்கு ஆகியிருக்கும். டயாலிசிஸ் பண்ணுற அளவுக்கு ஆன பிறகு அவங்க ஜென்மத்துக்கும் டயாலிசிஸ் எப்படி அடுத்த கட்டம் அவங்க என்ன மாதிரி ஆவாங்க அப்படிங்கிறது ரொம்ப கடுமையான சித்திரவதையாக இருந்திருக்கு. அதனால் இது ஒரு ஏற்கனவே அவர் நகரத்தில் அறிமுகமான நபராக இருக்கார். இருளர்னா பொதுவாக என்ன செய்வாங்கன்னா அவங்க அப்படி செஞ்சுருப்பாங்கன்னு ஒரு பொதுமக்கள் மத்தியில் ஒரு புத்தி இருக்கும். அதனால் நிறைய பேர் வர்றது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். இது ஒரு வாய்ப்பாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். என்னையை பொறுத்தளவில் உதயகுமார் வசமாக மாட்டியிருக்கார்.
இதை விட்டுறக்கூடாது. எப்போதான் ஒரு வாய்ப்பு இப்படி கிடைக்கும், இதை தூக்கி அப்படி பிடிச்ச புடிய விடக்கூடாது, தூக்கி நச்சுன்னு அடிச்சிடும். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இயக்க ரீதியாக சொல்கிறேன். நான் கல்வி பிரச்சனையை பற்றி நிறைய பேசிக்கிட்டு இருந்தேன் எங்கள் ஊரில். பேராசிரியர் கல்யாணி கல்வி பிரச்சனை ரொம்ப அழகாக பேசுகிறார் அப்படின்னு எல்லாரும் பாராட்டினாங்க. ஆனால் யாராவது போலீஸ் ஏதாவது வந்து கொஞ்சம் இது பண்ணாக்கா ஒருத்தர் பக்கத்தில் வர்றதில்லை. என்னைக்கு இருளர் பிரச்சனையை எடுத்தனோ அப்போ இருந்து போலீஸ் எனக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எனக்கு பாதுகாப்பாக இருளர் தான். இப்போ கைது பண்ணால் நான் கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினேன்னா அவருடைய சார் சொல்லிட்டார்ல வரும் தயார் இல்லை. விளிம்பு நிலை மக்களுடைய பிரச்சனையை எடுக்கிறதுனால நமக்கு அந்த இது இருக்குது. இதில் விளிம்பு நிலை மக்களும் கூட இருக்காங்க, நாங்கள் எப்பவும் கூட இருப்போம். இந்த நம்ம பேசிகிட்டு இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக மேஜிஸ்ட்ரேட்டுடைய ரோலை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். மேஜிஸ்ட்ரேட்டுடைய ரோல் வந்துட்டு யாரையும் ரிமாண்ட் பண்ணும் பொழுது அவங்க எந்த நிலையில் கொண்டு வரப்பட்டிருக்கார்கள் என்று பார்க்க வேண்டியது. தோழர் சொன்னார் இந்த மேஜிஸ்ட்ரேட் அவருக்கு வந்து நிஜமாகவே அடிபட்டிருக்கான்னு பார்க்க சொன்னாருன்னு. அவர் என்ன பார்க்க சொல்கிறது, அவர் பார்க்கணும் இல்லையா? இன்னொருத்தரை கூப்பிட்டு இது பியூனை கூப்பிட்டு நீ பாருன்னு சொல்கிறத விட அவங்க பார்க்கணும். அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, there should be a standard operating procedure for the magistrates about what they should do when a remand is to be done. ஸோ யார் ஒருவரையும் அவங்க முன்னாடி கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டினா, அது அவங்க வீட்லையா இருக்கட்டும் இல்லை அது காவல் நிலையத்திலாக இருக்கட்டும், எங்கே கொண்டு வந்து அவங்க முன்னாடி நிப்பாட்டினாலும் மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ணுற ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி உண்மையாகவே அவர்கள் மேல் எதுவும் அடிபட்டிருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு முன்னால் அவரை கூட்டிகிட்டு வந்து அந்த காவல்துறையினரை வெளியே போன்னு சொல்லணும். இவங்களை மாத்திரமே வச்சிருந்த, அதாவது பாதிக்கப்பட்ட யார் கொண்டு வராங்களோ ரிமாண்ட் பண்ண கொண்டு வரப்பட்ட அந்த அக்யூஸ்டை மாத்திரம் அந்த இடத்துல வைத்து அந்த அக்யூஸ்டுக்கு வேண்டிய ஒரு ஆறுதலை சொல்லி, நீ என்ன சொன்னாலும் இது வெளியில் போகாது, ஆனால் நீ சொல்லு உன்னை எங்கே எடுத்து எப்போ பிடிச்சாங்க, என்ன ஆச்சுது, உன்னை சித்திரவதை பண்ணாங்களோ, உனக்கு நிஜமாகவே அடிபட்டிருக்கான்னு கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். இதை அவங்க பண்ணணுங்கிறதுக்கும் இந்த மாதிரி ரிமாண்ட் பண்ணுற நேரத்தில் அவங்க பண்ணானாங்கிறதுக்காக இனிமேல் அந்த ரிமாண்டிங் பிளேஸில் கூட ஒரு சிசிடிவியை வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியும் நாம் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே சிசிடிவி உலகம் ஆயிடுச்சு. அந்த சிசிடிவி கூட வேலை செய்யணுங்கிறத பார்க்கணும். அதில் வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங்கும் இருக்கக்கூடிய சிசிடிவிகளாக இருக்க வேண்டும். இது முக்கியமாக ஒன்றாக நான் பார்க்கிறேன். இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நீங்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லாம் டிகே பாசு தெரியும். அதில் வந்து ரிமாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனோன்றாங்க. ஒரு டாக்டரும் எதையுமே பார்க்கறது கிடையாதுங்கிறது புரியுது. அவங்களுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கணும். அவங்களுக்கும் கூட இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிசிடிவி கேமராவை வச்சுட்டு இவங்களெல்லாம் பயமுறுத்த வேண்டியது, இனிமேல் நீ பண்ணுற எல்லாம் ரெக்கார்ட் ஆக போது, இதெல்லாம் வெளியில் வரும், எங்களுக்கு ஆர்டிஐ இருக்குது, அந்த ஆர்டிஐயில் நாங்கள் இதெல்லாம் கேட்போம் அப்படிங்கிறத நடைமுறைப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் ப்ரிசன். ஸோ 3 இடங்களில் ஒருத்தர் ரிமாண்ட் பண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் 3 இடத்துல அவருக்கு அடிபட்டதா காவல்துறையினர் எப்படி அவங்கள கையாண்டாங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய 3 சந்தர்ப்பங்கள் என்ன? முதல்ல டாக்டர், அடுத்தது மேஜிஸ்ட்ரேட், அதுக்கு அடுத்தது பிரிசன், ஜெயிலு. ஸோ இந்த ஜெயிலையும் கூட உள்ளே கொண்டு போகும் பொழுது அவருக்கு என்னெல்லாம் அடிபட்டிருக்குங்கிறத சும்மா எதுவும் எழுதுகிற மாதிரி இல்லாமல் அங்கேயும் கூட ஒரு சிசிடிவி வச்சு அதை முழுக்க பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் ஐ திங்க் இது வந்து ஓரளவுக்கு ஃபுல் ப்ரூஃபாக நம்ம கொண்டு போக முடியும். காவல்துறையினரும் இதனால் பயப்படுவாங்க. ஸோ அந்த ஒரு முறை இருக்கணும். அப்புறம் 4வதாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, நமக்கு வந்து சட்ட உதவி மையங்கள் இருக்கின்றன. நீங்கள் லீகல் எய்ட் சர்வீசஸ் அத்தாரிட்டியில் கான்ஸ்டண்ட்டாக எவ்ரிடேயே போலீஸ் இது ஜெயிலுக்கு போகணும், பார்க்கணும், பேசணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் அது எந்த அட்வொகேட்டும் பண்ணுறதாக தெரியல. அதையும் கூட எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறது, அது என்ஷோர் பண்ணுறது, அங்கே போகக்கூடிய வழக்கறிஞர்கள் அதுவும் புதுசாக ரிமாண்ட் செய்து வரப்பட்ட கைதிகளினுடைய உடல்நிலையும் மனநிலையும் பார்ப்பதற்காக எப்படியெல்லாம் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு வரலாங்கிறதையும் கூட நம்ம இந்த கூட்டு இயக்கம் வந்து ஆலோசனை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐபிஎஸ் ஆஃபீஸர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும், இப்போ டிஎஸ்பி மேலே எடுக்கணும், ஏடிஎஸ்பி மேலே எடுக்கணும், அவங்கள உடனடியாக பதவியிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறோம். பல்லு பிடிக்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸர் இன்றைக்கி வேலைக்கு திரும்பி போயிட்டார். ஸோ சுற்றி இருக்கக்கூடிய நமக்கு தெரியக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், கன்சிஸ்டண்ட்டாக நம்ம கண்டினியூஸாக இதை வந்து
கையாள வேண்டியிருக்கு, சூப்பர்வைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. கடைத்தெருல இருந்து கூட்டிட்டு போறான், அப்பாவை கூட்டு போறான், பிள்ளைய கூட்டு போறான். பின்னாலேயே நீங்க 500 பேர் நின்று அந்த காவல் நிலையத்துக்கு வெளியே நின்று இருந்தால் அந்த 2 உயிர்களை நாம் இழந்திருக்க மாட்டோம். செய்வானா? அப்ப அடிச்சு ரத்தம் சிந்தி அவருடைய சாரம் லுங்கி எல்லாம் நனைந்த பிறகு வீட்டிலிருந்து வேறொன்று கொண்டு வான்னு சொல்ற அளவுக்கு அவனுக்கு துணிச்சல் இருந்துச்சு. வேறொரு துணி கொண்டு வா, எல்லாம் நனைஞ்சு போச்சு. எப்படி நனைஞ்சிச்சு? ஊர் விழிப்போடு இருக்க வேண்டாமா? வணிகர் சங்கம் வைத்திருக்கிறீங்க, எத்தனை கட்சிகள் வைத்திருக்கிறீங்க, எத்தனை சாதி சங்கங்கள் வச்சிருக்கிறீங்க, எதுக்கு உதவுறாங்க? இதுக்கு உதவி இருக்கணுமே. அத்தனை பேரையும் திரட்டி கொண்டு ஆண் பெண் எல்லாமா காவல் நிலையத்தில் வச்சு 2 பேரும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். உடனே அவங்களை காப்பாற்றணும். உள்ளேந்து இருக்கிற ஒரு பெண் காவலன் வெளியில வந்து தகவல் வேற கொடுக்குறாங்க. ஒண்ணுமே நடக்கல. விடிய விடிய அடித்து நொறுக்கி கொடிய சித்திரவதை செய்து அதுக்கு பிறகு மருத்துவமனைக்கு அனுப்பி ஒவ்வொருத்தரா செத்து போறாங்க. அதுக்கு அந்த மக்கள், அந்த ஊர் மக்கள் பொறுப்பு இல்லையா? இதுதான் கடைசி சித்திரவதையா இருக்கும் என்று யாரும் உறுதி கொடுக்க முடியாது. சாத்தான்குளத்தில் அப்படி முயன்றோம். அடுத்து தென்காசியில வந்துச்சு. அப்புறம் இன்னொரு ஊர் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஜெய்பீம் கதை தொடர்பாக சொல்லுகிற போது நம்முடைய சந்துரு அடிக்கடி சொல்வார், ஒரு பழங்குடியின பெண், அவளை கொண்டு போய் போலீஸ் அதிகாரி முன்னர் நிறுத்துகிறார்கள். நடந்தது நடந்து விட்டது, இனி என்னவாக போகிறது? இந்த பணத்தை நீ எடுத்துக்கொள் என்று அவர் கொடுப்பார். அவளால் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கூட ஈட்ட முடியாது, அவ்வளவு வறிய நிலை. ஆனால் அந்த பணத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்து, எனக்கு நீதிதான் முக்கியம் என்று சொல்லிவிட்டு வந்தால் அவள்தான் உண்மையிலேயே வீரப்பெண் என்று அவர் சொல்வார். அவளைத்தான் மதிக்க வேண்டும் என்று அதற்கு பிறகு நடைபெற்ற ஒரு பழங்குடி சங்க மாநாட்டிற்கு சென்றிருந்த போது அந்த பெண்ணை அழைத்து பாராட்டுங்கள் என்று சொன்னதாக அவர் சொல்வார். அப்படி காசுக்கு எல்லோரையும் வாங்கிவிட முடியாது என்பதை மெய்ப்பித்திருக்கிற அந்த ஏழை எளிய உள்ளங்கள், இந்த மருத்துவர்களில் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி போலீஸ்ல என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு இருக்கிறாங்க. ஒன்றும் கூச்சப்படுறதே இல்லை. எனக்கு தெரிந்து ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு தொலைக்காட்சியிலே அவருடைய சாதனைகளை பற்றி பேட்டி எடுக்கிறார்கள். அவர் தன்னுடைய சாதனைகளில் ஒரு சாதனை குறிப்பிடுகிறார். என்னவென்றால், அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது என்னை கூப்பிட்டு பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள், அதை நான் சரியாக நிறைவேற்றி விடுவேன். பிறகு ஒரு நாள் எனக்கு மேலதிகாரி என்னை கூப்பிட்டு, இப்ப சிஎம் உங்கள்கிட்ட சில வேலைகளை ஒப்படைக்க விரும்புகிறார், எனவே நீங்கள் அந்த பொறுப்பை ஏற்று செய்ய வேண்டும் என்று சொன்னார். என்ன அப்படி பொறுப்புகள்? இல்லை, சில பேரை என்கவுண்டர் பண்ண வேண்டியது. சரி என்று ஒத்துக்கொண்டேன். அதை நிறைவேற்றியமைக்காக அந்த அரசாங்கம், அந்த முதலமைச்சர், முதல்ல அம்மா, இப்ப ஐயா கலைஞர், எனக்கு பரிசு கொடுத்தார், விருது கொடுத்தார். இதை ஒரு தொலைக்காட்சியில் உட்கார்ந்து கொண்டு ஒரு காவல்துறை அதிகாரி வெளிப்படையாக சொல்கிறார். எவ்வளவு அநியாயம்! இது சட்டமீறல் இல்லையா? சித்திரவதை செய்வதற்கு காவல்துறைக்கு உரிமை கிடையாது, எந்த வழக்கிலும் கிடையாது, எந்த சூழ்நிலையிலும் கிடையாது. ஒரு காவல்துறை அதிகாரி அந்த அதிகாரியை ஒரு குடிமகன் கன்னத்தில் அறைந்தால் அது என்ன பிரிவின் கீழ் குற்றமோ, அந்த காவல்துறை அதிகாரி ஒரு குடிமகனின் கன்னத்தில் அறைந்தால் அதே பிரிவின்படி அது குற்றம். காவல்துறை அதிகாரிக்கு கொலை செய்கிற உரிமை இல்லை, அடித்து காயப்படுத்துகிற உரிமை இல்லை. தவிர்க்க முடியாத சூழல்களில் தற்காப்புக்காக, வேறு காரணங்களுக்காக அவர் பயன்படுத்தக்கூடிய வன்முறை கூட குறைந்தபட்ச வன்முறையாக இருக்க வேண்டும். அது உரிய கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டியது சட்டம். நாம் சட்டத்தில் இல்லாத உரிமை எதையும் கேட்கவில்லை. ஆனால் காவல்துறை அதிகாரிகளோ, சிறைத்துறை அதிகாரிகளோ, நீதித்துறையை சேர்ந்தவர்களோ, மருத்துவர்களோ இந்த சட்டங்களை பற்றி எல்லாம் கவலைப்படாமல்
கூட்டு களவாணிகளாக, கூட்டு கொலைகாரர்களாக, கூட்டு சித்திரவதை குற்றவாளிகளாக செயல்படுகிறார்கள் என்பதைத்தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மீண்டும் மீண்டும் உணர்த்துகிறது. அவர்களுக்குள்ளேயும் ஓரிருவர் உளச்சான்றோடு இருக்கிறார்கள் என்பதும் மக்கள் விழிப்போடு இருந்து, மக்கள் சார்பில் மனித உரிமை அமைப்புகள் விழிப்போடு இருந்து இந்த குற்றங்களை வெளிக்கொணர்கிறது என்பதும் தான் 100ல் ஒரு வழக்காவது அவர்களை குற்றவாளியாக கூண்டில் ஏற்றுகிற வரைக்கும் போகிறது. நாம் வாழ்கிற நாடு இத்தகைய நாடுதான். தமிழ்நாடானாலும் இந்தியாவானாலும் இப்படி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக புகழ்பெற்ற சில அதிகாரிகள் அதை பயன்படுத்தி வீடு காலி செய்ய வைப்பது அல்லது வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க வைப்பது, இதற்கெல்லாம் கூலி ஆட்களாக மாறி அதற்கென்றே என்கவுண்டர்களை நிகழ்த்தி அதில் ஒருவர் கைது செய்யப்பட்டு அவர் மீது வழக்கு போடப்பட்டது. இதான் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் கடைசியா போய் முடிகிற இடம். சட்டத்தை வாழ்க்கையில் ஒரு முறை 2 முறை மீற வேண்டிய அவசியம் ஏற்படலாம். குடிமக்கள் மீறுகிறார்கள். சாராயம் காய்ச்சுகிறவன் மீறுகிறான், நம்ம போக்குவரத்து விதிகளை மீறுகிறோம். ஆனால் ஆண்டுக்கு ஒரு முறை, மாதத்திற்கு ஒரு முறை, ஒரு நாளைக்கு ஒரு முறை அல்ல, நிமிடத்துக்கு நிமிடம், நொடிக்கு நொடி மீறுகிற இடங்கள் உண்டானால் அது சிறைச்சாலைகளும் காவல் நிலையங்களும் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவங்க தான் விடாது இதை தொழிலா செய்யறாங்க. சட்டத்தை மீறுவதுதான் தொழில். ஒரு காவல்துறை அதிகாரிக்கு பிடிக்காத கெட்ட வார்த்தை சட்டம். நீங்கள் உங்களை ஒருவர் வழிமறிக்கிறார் 2 சக்கரத்தில் போகும்போது, சட்டம்னு நீங்க பேசுனீங்கன்னா சுருன்னு கோவம் வரும். சட்டம் பேசுறியா நீ? சட்டம் கெட்ட வார்த்தை. அதனால்தான் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது என்றால், மனித உரிமைகளை பாதுகாக்கிற பொறுப்பு அரசின் கையிலோ, காவல்துறை கையிலோ, நீதித்துறை கையிலோ பாதுகாப்பாக இருக்காது. அது போராடுகிற மக்கள் கையில் தான் இருக்கும். நாம் தான் இந்த உண்மைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. நாம் நாட்டில் குற்றங்கள் நடப்பதை ஆதரிக்கவில்லை, கொலைகள் நடப்பதை ஆதரிக்கவில்லை. நான் இங்கே படித்து காட்டினேன். சைலேந்திர பாபுவினுடைய 41 கட்டளைகள் கொடுங்கையூர் காவல் நிலைய சாவுக்கு பிறகு அவர் அறிவிக்கிறார். 22 ஜூன் மாதத்தில் அறிவிக்கிறார். எல்லா ஏடுகளிலும் இப்பயும் நீங்கள் கூகுளில் போனால் அப்படியே 41 கட்டளைகளும் கிடைக்கும். எவர் ஒருவரையும் காவல் நிலையத்தில் அடிக்கக்கூடாது. எதுக்கு அடிப்பாங்க? 2 காரணம் சொல்றார். ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷனுக்காக அடிக்கக்கூடாது. அதே போல ஒப்புதல் வாக்குமூலம் பெறுவதற்காக அடிக்கக்கூடாது. நமக்கு இயல்பா மனித இயல்பு குற்றத்தை ஒப்புக்கொள்வதல்ல. ஒரு சின்ன இதுனா கூட ஒப்புக்கொள்ளதான் மறுப்போம். இல்லையே எனக்கு தெரியாதே. ஆனா காவல் நிலையத்திற்கு போன உடனே ஐயா நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன்னு சொல்றது என்ன மனநிலை? யாரும் ஒத்துக்குவா? உண்மையாகவே இருந்தாலும் யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அவ்வளவு பெரிய ராஜீவ் கொலை வழக்கிலேயே எப்படி ஒப்புதல் வாக்குமூலங்கள் பெறப்பட்டன என்பது அப்பட்டமா வெளியில வந்துச்சு. அந்த வழக்கே, அந்த தடா வழக்கே செல்லுபடியாகாமல் போனது. அந்த அத்தனை ஒப்புதல் வாக்குமூலங்கள் இருந்தும் இங்க நமக்கு இருக்கிற கவலை எல்லாம் அவங்க உண்மையில் செய்தார்களா இல்லையா இந்த விவாதத்தை மேடையில் வைத்து நடத்த முடியாது. இது ஒரு பப்ளிக் ட்ரையல் நம்ம பண்ண முடியாது, அல்லது செய்தித்தாள்களில் வைத்து ட்ரையல் பண்ண முடியாது. சரி, இறந்திருப்பது உண்மை, கொலை செய்யப்பட்டிருப்பது உண்மை, கொலை செய்வர்கள் இவர்கள் இல்லை என்றால் வேறு யார்? இதை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். யாரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் கொலை கண்டுபிடிக்க முடியும். துப்பு துளங்கவில்லை, எத்தனையோ வழக்குகள் மாதிரி அது போயிடும். கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறது தான் நீதி, நியாயம். டேராடூன்ல இருந்து ஒரு மகன் தொலைபேசி பண்ணி கூப்பிடுறார், உங்க தொடர்பு கொள்ள முடியல. என்னடா காலையில இருந்து தொலைபேசி பண்றமே கிடைக்கலையேன்னு பக்கத்தில் இருக்கிற நண்பருக்கு பண்றார். அவங்க வீட்டில் போய் பார்த்து துர்நாற்றம் வருகிறது என்று ஒரு தகவல் சொல்றாங்க. அங்கு டேராடூன்ல இருந்து அவர் பதறி போறார்.
அவர் ஒரு மருத்துவர் நினைக்கிறேன், பேராசிரியர். அவர் அங்கிருந்து பதறி அடித்து கொண்டு மறுநாள் வந்து சேர்றார். அவன் மனநிலை எப்படி இருக்கும்? யார் செய்திருந்தாலும் அது கொடிய கொலை என்பதில் ஐயமே இல்லை. அதற்குரிய சாட்சிகளை திரட்டி சான்றுகள் அடிப்படையில் தண்டிக்கப்பட வேண்டும். இதுல மாற்று கருத்தை இந்த அறிக்கையிலேயே தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. ஒருவேளை அந்த குற்றத்தை இவர்கள் செய்திருந்தால் இவர்களை தண்டிக்கட்டும், நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டிக்கட்டும், நமக்கு ஒரு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் சித்திரவதை செய்யாமல் இந்த குற்றத்தை நிரூபிக்க முடியாது என்று நீங்கள் சொல்வது அறிவு கொவ்வாதது. ஹஸ்பண்ட் சுரேஷ் அடிக்கடி சொல்வார், இந்த 4ஆம் தர விசாரணை முறைகளால் அவர் போலீஸ் have lost the art of investigation. நம்முடைய போலீஸ் புலனாய்வு கலையை இழந்து விட்டது. அதனாலதான் கரடியை பிடிச்சி சிங்கம்னு மெய்ப்பிக்க முயற்சி பண்றது. இல்லைன்னா சித்திரவதை தேவைப்படாது. நம்ம சாதாரண மக்களிடம் ஒரு மனநிலை இருக்கிறது. அதனால்தான் இதுதான்டா போலீஸ், காக்கா காக்கா படம்லாம் வெற்றிகரமா ஓடுறதுக்கு காரணமே என்னன்னா, போலீஸ்னா இப்படிதான் இருக்கணும். இந்த மனநிலை மக்கள்கிட்ட இருக்கு. இதற்கு எதிராக நம்ம போராட வேண்டி இருக்கு. உங்க வீட்டுல திருட்டு போனா ஒத்துக்குவியா? 2 அடி அடிச்சாதானே உண்மையை வாங்க முடியும். நான் கேட்கிறேன், ஒரு முன்னாள் முதல்வர் மீது பெரிய புலனாய்வெல்லாம் நடத்தி சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க, நிறுத்துறாங்க. அந்த போலீஸ் அதிகாரிகள் சொல்றாங்க, இவங்க பேர்ல 3 வங்கி கணக்கு இருக்கு என்று சொல்றாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு 3 வங்கி கணக்குகள் இருக்கு. இந்த 3 வங்கி கணக்குகளையும் கண்டுபிடிப்பதற்காக அந்த குற்றவாளிக்கு லாடம் கட்டினீர்களா? கையாவது முறுக்குனீங்களா? காதை திருகினீங்களா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? கண்டுபிடிக்க முடியாதா? அவங்களே சொன்னா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியுமா? ஏன் முடியாது? இந்த கொலையை செய்த குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு உங்கள் கையில் கிடைத்த ஒருவரை குத்தி கிழித்து சித்திரவதை செய்து மருத்துவமனையிலே கவலைக்கிடமான நிலையை தூக்கி கொண்டு போய் போடுவதுதான் வழியா? வேற விதத்தில் கண்டுபிடிக்க முடியாதா? நிச்சயமா முடியும். முடியாதுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. நீங்க எல்லா வழக்கிலையும் தான் கையாளுறீங்களா? இடி வழக்கு போடுது, என்ன பண்றீங்க? குற்றவாளி சித்திரவதை செய்கிறீர்களா? ஊழல் வழக்குகள் முன்னாள் முதலமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மீது வருது, எல்லாரையும் கையை பிடிச்சு முறுக்குறீங்களா? சித்திரவதை செய்கிறீர்களா? அது என்ன, அவங்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் குற்றவாளிகளானா நீங்க ஒன்றும் சித்திரவதை செய்ய மாட்டீங்க, அடிக்க மாட்டீங்க, உதைக்க மாட்டீங்க, மரியாதையா நடத்துருவீங்க, நாற்காலி போட்டு உட்கார வச்சு ஹாட் ஹாட் கூல்னு கேட்டு வாங்கி கொடுத்து சாப்பிட சொல்லுவீங்க, கொண்டு போய் அனுப்பிடுவீங்க. போலீஸ் காவலில் எடுத்து என்ன பண்றீங்க? ஏன் இதுக்கு மட்டும், இந்த வழக்கில் மட்டும் எங்கிருந்தது வந்துச்சு? அதனால இது எந்த விதத்திலும் இதை நியாயப்படுத்த முடியாது. ஜெய்பி வழக்கில் ஒரு போலீஸ் அதிகாரியை விட்டு விசாரிக்க சொல்றாங்களா? நீதிபதி கேட்கிறார் சந்துருவை, தமிழ்நாட்டில் நீங்களே ஒரு போலீஸ் அதிகாரி ஒருத்தர் கூட இல்லையா? சொல்ல முடியாதா? அவர் ஒருத்தர் சொல்றார், விசாரிச்சாங்க. இப்ப கேளுங்க, யாரை விட்டு விசாரிக்கலாம்னு கேளுங்க. இல்ல ஒரு விசாரணை குழு அமைத்து விசாரணை நடத்துங்க. நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் குஜராத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற காலத்திலேயே உச்ச நீதிமன்றம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைத்து விசாரிக்க சொன்னது. அவருடைய அமைச்சரவையில் இருந்த மரியா கோடிவேணி, பஜ்ரங் தளத்தினுடைய தலைவர் எல்லாம் சிறைக்கு அனுப்பப்பட்டார்கள். அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. நடக்கலையா? இதே குஜராத்தில் நடந்த இந்த நம்ம பேர் என்ன, பில்கிஸ் பானு வழக்கில் மாநிலத்திற்கு வெளியில் வழக்கு நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்கலையா 11 பேருக்கு? இது இன்னொரு குற்றம். இதுல குற்றவாளிகள் நாம் 4 போலீஸ் அதிகாரிகளை சொல்லியிருக்கிறோம். அவங்கள யாராவது அப்ரூவரா மாதிரி மிச்ச பேர் மேல போடுறாங்களா? சொல்லட்டும். இதை தவிர இன்னும் சில பேர் இருக்கிறாங்களா நமக்கு தெரியாம இருக்கட்டும். காவல் நிலையம் அல்லாத இன்னொரு இடத்தில் கொண்டு போய் அடைத்து வைத்து சித்திரவதை செய்வதற்கு எந்த சட்டம் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது?
யார் அனுமதியின் பேர்ல செஞ்சீங்க? அதுக்கப்புறம் நான் கீழே வரும்போது அந்த மலையாளபதியுடைய வாழ்க்கை துணையும் மகளும் கண்ணீரோடு நின்று கொண்டிருந்தார்கள். நாங்கள் எஸ்பி பார்த்து ஒரு எங்களுடைய விண்ணப்பத்தை வைக்கணும் போது நான் உடனே எஸ்பி கிட்ட பேசி அவங்கள சந்திக்க வச்சேன். அவங்களுடைய ஒரே வேண்டுகோள் தன்னுடைய கணவனை அப்பாவை பார்க்கணும்னு அவங்க விரும்பினாங்க. அப்போ பிற்பகல் 3-4 மணிக்கு தான் சிவகாஞ்சி காவல் நிலையத்தில் வந்து அவங்கள கூப்பிட்டு சந்திப்பதற்கு அனுமதி கொடுக்குறாங்க. அப்ப அனுமதித்த போது மலையாளபதி பேச முடியாமல் பெருமூச்சு வாங்குகின்ற விதத்தில் அந்த காயம் கடுமையாக இருந்திருக்கு. நைட் ஃபுல்லா அடிச்சிருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 5 மணி நேரம் அந்த உதயகுமார் என்கின்ற ஒரு சாதாரண மனநிலையில் இல்லாத ஒரு மனிதர், அவர் எப்படி காவல்துறையில் தேர்ந்தெடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அது அணு அணுவா அவர் ரசித்து அதை தாக்குறதை ரொம்ப ரசித்து பார்த்திருக்கிறார். இப்படி அடிங்க அப்படி அடிங்கன்றதெல்லாம் அவர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். அப்போ அவரு அந்த பெருமூச்சு வாங்கிட்டு நான் செய்யாத குற்றத்தை என்னை ஒத்துக்க சொல்லி காவல்துறை கம்பல் பண்றாங்க, என்னை வற்புறுத்துறாங்க, நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவருடைய மருமகனை அழைச்சிட்டு வராங்க. மருமகனை வழக்கமா காவல்துறை வந்து ஒரு சில்லறத்தனமா ஒண்ணு செய்வாங்க. அது என்னன்னா பெண்களை கூப்பிட்டு வந்து நிர்வாணப்படுத்துவாங்க. பெண்களை நிர்வாணப்படுத்தினா அந்த சம்பந்தப்பட்டவங்க பயந்து போய் இல்ல நான் ஒத்துக்கிறேன்னு ஒத்துப்பாங்க. இதுல என்ன அப்படின்னா மருமகனை மருத்துவரை அழைச்சிட்டு வராங்க. மருத்துவர் வந்து WMD, ஒரு சிறந்த மருத்துவரா பணியாற்றிட்டு இருக்கிறாரு. அவரை கூப்பிட்டு வந்து அவருடைய துணியெல்லாம் கழட்ட சொல்லியிருக்காங்க. அவரை நிர்வாணப்படுத்துவதற்கான வேலையை அவங்க பண்றாங்க. இரவு அவர் கையெழுத்து போட சொல்லி கேட்டுக்கிறாங்க. கையெழுத்து போட மாட்டார். அவர் MA எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் படித்தவர். கையெழுத்து போட மாட்டேன் போதுதான் அந்த 2 ADSPயும் ASPயும் DSPயும் அவர் கையெழுத்து போட மாட்டாரா, புடிச்சிட்டு வந்து கை நாட்டு வைங்கன்னாங்க. நம்ம பிரபு அப்படிதான் மயக்க நிலையில் இருக்கிறார். அவர் உணர்வற்று இருக்கிறார். ஒரு ரைட்டர் போய் அவர் கையெழுத்து பிரிண்ட் பண்றார். அதேதான் இங்க நடந்திருக்குது. வளையாபதி வந்து நான் போராட்டத்தில் கூட சொன்ன, வளையாபதி எவருக்கும் வளையாதவர் அப்படின் போது அவர் கையை கெட்டியா மூடிட்டு அந்த விரலை உள்ள வச்சுக்கிறார். மூடிட்டா எங்களால் திறக்க முடியாதுன்னு சொல்லும் போது அந்த கையை திறந்து அந்த கட்ட விரலை நீக்கி அந்த எடுக்கும் போது தான் அந்த கட்ட விரல் உடையுது. இந்த கட்ட விரல் உடைந்ததுக்கு அப்புறம் அப்பவும் ஒரு ஒத்துக்கல. அதுக்கப்புறம் மருமகனை அழைத்து வந்த போது நிர்வாணப்படுத்த வந்த போதுதான் அவர் வந்து பின்னால காவல் அதிகாரி படிக்கிறாரு. அதை வந்து இவங்க ஒளிவாங்கில காணொலியில பதிவு பண்றாங்க. இப்படிதான் இந்த சம்பவம் நடந்தது. காவல்துறை மட்டும்தான் இந்த பொறுப்பு ஏத்துக்குது. எங்கெங்கெல்லாம் காயம் இருந்தது, இத்தனை இடத்துல காயங்கள் இருந்தது. கம்ப்ளீட் ரிப்போர்ட்டு ஜெயில இருந்து நாங்க போன இடத்துல அவங்க ஆன்சர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் தகவல் உரிமை சட்டத்தில் அது வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ காவல்துறை நீதிமன்ற சிறைச்சாலையை நாங்க உள்ள எடுத்துக்க மாட்டோம், நீங்க எடுத்து போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்தாங்க. அப்புறம் போய் ஒரு பொய்யா போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்து உள்ள விடுறாங்க. 28, 29ஆம் தேதி அவரால் இயங்க முடியல. 30ஆம் தேதி மயக்க நிலையில போறாரு. சுகர் லெவல் ரொம்ப கீழே இருந்தது. அதுக்கப்புறம் அந்த போய் வேலூர் அரசு மருத்துவமனையில் ஏறக்குறைய 12 நாட்கள் அந்த மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார். பிரபு எங்க போனாரு, ஏது போனாரு, இதுக்கிடையில அண்ணன் சொன்னார் அந்த ஜெய்பீம் திரைப்படம், அந்த ஜெய்பீம் திரைப்படத்துடைய நாயகனாக இருந்த நீதிபதி சந்திர கிட்ட நானே பேசுறேன், ஐயா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம திரைப்படம் போலே நடந்திருக்குது அப்படின்னு. எனக்கு அந்த டீட்டெயில் கொஞ்சம் அனுப்புங்களா அப்படின்னாரு. என்கிட்ட இருக்கிற தகவல் அனுப்பிச்ச உடனே அவர் சொன்னார் உடனடியாகவே ஹேபியஸ் கார்பஸ் மனு போட சொல்லுங்க, உடனடியாகவே என்னென்ன கலாய்வு செய்யணும்ன்ற சில அட்வைஸ் பண்ணார். அதுக்கப்புறம் பிரபு எடுத்து போய் 28ஆம் தேதி எடுத்து போய் அவர் எடுத்து போய் காவல் இங்க மாவட்ட மருத்துவமனை இருக்குது, புகழ்பெற்ற மருத்துவமனை இருக்கு, இங்க வச்சு சிகிச்சை கொடுக்காம செங்கல்பட்டு எடுத்து போய் சிகிச்சை கொடுக்குறாங்க. நாங்க போகும்போது அதிகாரிகள் எங்க கிட்ட சொல்றாங்க பிரபு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதால மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராரு எங்க கிட்டே சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவரு சாலை விபத்தில் அடிபட்டாரு, எடுத்து போய் நாங்க அங்க எடுத்து போய் வச்சிருக்கிறோம் சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. முதல்ல அந்த தாலுகா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய இடம் மிக அசிங்கமான ஒரு இடம். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை, பொதுமக்கள் அணுக முடியாத ஒரு இடம். அதுக்கப்புறம் தாண்டி போனீங்கன்னா போலீஸ் குவார்டர்ஸ் ஆரம்பிக்குது.
போக போக தொடர் இருட்டிக்கிட்டே போகுது. போலீஸ் குவார்டர்ஸ் வரும், அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர்ஸ் குவார்டர்ஸ் வரும், அப்புறம் இன்ஸ்பெக்டர்ஸ் குவார்டர்ஸ் வரும். இதுக்கு நடுவுல பழைய கட்டிடங்கள் 1-2 இருக்கு. இதுக்கு நடுவுல அந்த ப்ரோஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. இதுல எந்த அறையில் அவரை வைத்து, எந்த கட்டிடத்தில் வைத்து அவர் சித்திரவதை செய்தார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. எல்லாத்தையும் போட்டோ எடுத்தோம். இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பார்ப்பதற்கு முன்பு தமிழகத்தில் அமலாக்கத்தில் இருப்பது ரிமாண்ட் அட்வொகேட். இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இந்த மாதிரி நொண்டி சாக்கு சொல்றாங்கன்ற காரணத்தினால், லே எக்ஸ்கியூசஸ் கொடுக்கிறாங்கன்றதால இலவச சட்ட உதவி ஆணைக்குழு ஒவ்வொரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் மேஜிஸ்ட்ரேட் பார்ப்பதற்கு முன்பு ரிமாண்ட் அட்வொகேட் பார்க்க வேண்டும். செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு போனீங்கன்னா செங்கல்பட்டு ரிமாண்ட் அட்வொகேட்ஸ் வருவாங்க. இந்த 2 ரிமாண்ட் அட்வொகேட்ஸ் பார்த்து, காஞ்சிபுரத்தில் நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட்டை போறதுக்கு முன்னாடி ரிமாண்ட் அட்வொகேட்டுக்கு நீங்க தகவல் கொடுத்து, ரிமாண்ட் அட்வொகேட் பார்த்து, ரிமாண்ட் அட்வொகேட் கிட்ட முதல் கட்டம் இது போன்ற காயங்கள் இருக்கு என்று சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ரிமாண்ட் அட்வொகேட் ஓரளவுக்கு தரமுள்ள ஒரு வழக்கறிஞர் போலீஸ் தூரத்தில் நின்றான்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் அவர்களுக்கு இருக்கும். மேஜிஸ்ட்ரேட்டை போறதுக்கு முன்னாடியே ஒரு ரிமாண்ட் அட்வொகேட் அவர்களுக்கு தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இது இந்த வழக்கில் நடத்தப்படவில்லை. இரண்டாவது, மேஜிஸ்ட்ரேட் முன் ஆஜர் பண்ணுவதற்கு முன்பு ஒரு மருத்துவ சிகிச்சை இருக்க வேண்டும். தியாகு மிக சிறப்பாக கூறினார். சாத்தாங்குளம் வழக்கில் அது ஒரு குறைபாடு. இவாஞ்சலின் என்ற ஒரு மருத்துவர் தான் சாத்தாங்குளம் PHCல அவங்க ஆஜர்படுத்தப்படும் போது 2வது முறை அந்த ஆடைகளை மாற்றி, அந்த ரத்த கரத்துடன் இந்த ஆடைகளை அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய வேஸ்ட்ல போட்டுட்டு தான் உள்ளார போறாங்க 2 பேரும். இது நடந்துதான். அவங்க 2 பேரும் எங்கேயும் குற்றவாளிகளாக நிறுத்தப்படவில்லை. சரி, வழக்கு போக வேண்டும், இந்த நேரத்தில் நம்ம இடையூறு பண்ணக்கூடாது என்ற காரணத்திற்காக விட்டோம். இங்க கண்டிப்பாக மருத்துவர்கள் மேலேயும் நடவடிக்கை எடுத்து இறுதியாக ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் எப்படி காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய ரிமாண்ட் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு, அது ஒரு ஜோனல் ஜஸ்டிஸ் போர்டு சேர்மனாக இருக்கக்கூடிய ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அவர் டியூட்டி ரவுண்ட்ஸா இருந்தா கூட எப்படி ஏற்றுக்கொண்டார்? அப்ப இதுல ஏதாவது ஒரு தவறு நடந்திருக்கு, பயங்கரமான தவறு நடந்திருக்கு. தனியாக உயர் நீதிமன்றம் இந்த தலையீடு செய்வதற்கு தலையீடுகள் கொண்டு செல்வோம் என்று இந்த நேரத்தில் கூற கடமைப்பட்டிருக்கிறோம். நான் கேட்கிறேன், காவல்துறையை எல்லாரையும் தியாகோ நாங்களும் ஒரே பாஸ்கெட்ல போட்டு நாங்கள் பேசுபவர்கள் கிடையாது. நல்ல அதிகாரிகள் இருக்கிறார்கள். தரமான வாழ்க்கையை வாழ்ந்து எங்களுடைய பெருமையை பெற்று ஓய்வில் இருக்கக்கூடிய பல IPS அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்று இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். ஓய்வு பெற்றவர்களும் இருக்கிறார்கள், பணியிலும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய கடுமையான வார்த்தைகள் அவருக்கு பொருந்தாது. நீ என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்க, சித்திரவதை செய்த சம்பவங்களுக்கு தாண்டி என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்க, என்ன கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கீங்க? உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? இதே வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்துவதற்கு எவ்வளவு நேரம் இருக்கும்? தியாகு சொன்னார், நீ ரவுடி போல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறன்னு, ரவுடி ஆகணும். உதயகுமார் ஒரு சட்டை கழட்டிட்டு நீ வா, நீயும் நானும் நம்ம பேசுவோம். அதுதான் தரம். ஒரு IPS ஆபீசரா இருந்து ஒரு லீடர்ஷிப் கொடுக்க வேண்டிய ஒரு அந்தஸ்தில் ASP ஆக நீ கூட்டத்துக்கு வரும்போது ஒரு IPS ஆபீசர் கேட்கிறார், காஞ்சிபுரத்துக்கு போயிருக்கீங்களா, இன்னும் அந்த உதயகுமார் கேஸா அப்படின்னு. நான் கேட்கிறேன், IPS fraternity, IPS ஆபீசர்ஸ் அசோசியேஷன், நீங்க எதுக்கு ஒரு அசோசியேஷன் வச்சிருக்கீங்க? ஓய்வு பெற்ற IPS ஆபீசர்ஸ் எல்லாம் மனசாட்சிக்கு பதில் சொல்லுங்கள். இது போன்ற நபர்கள் உங்களுடைய பெயரையும் கெடுக்கிறார்கள் என்று நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். உங்களுடைய மாண்பையும் கெடுக்கிறார்கள் என்று இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். உரிமை திக்கட்டும் ஒலிக்கும் மண்ணின் குரல்.